श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किः केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजविग्मरुक्मव्यामोदहस्ततितृणानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रबध्ये ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं चरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्याभवत् भक्तजनार्तिहन्तु पितृत्वम् अन्येषु अभिचार्यतूर्णं स्तम्भे अवतारदम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயர்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்நீயே. நமஸ்தே. இன்றைக்கு 26வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண போகிறோம். விசேஷமான பாசுரம், விசேஷமான அர்த்தங்களை தத்துவார்த்தங்களை உள்ளே அடக்கி இருக்கின்றது. வெளிப்படையாக ஒரு அர்த்தம் தெரிந்தாலும் ஆழ்ந்த அர்த்தங்கள், தத்துவார்த்த அர்த்தங்கள் ரொம்பவும் விசேஷமாக அனுபவிக்கணும். காலத்தை அனுசரித்து எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்ல பிரயத்தனப்படுகின்றேன். வழக்கம் போல திருப்பாவையினுடைய 26வது பாசுர விசேஷம் அனுபவிப்பதற்கு முன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அருளியுள்ள கோதாஸ்துதியினுடைய 26வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து திருப்பாவையை அனுபவிப்போம். 26வது ஸ்லோகம். சங்கேடத்குணவதோ ரமயைவ கோதே கிருஷ்ணாம்புதஸ்ய கடிதாம் கிருபயா சுவ்ருஷ்ட்யா தௌர்ஹத்ய துர்விஷ விநாச சுதாநதீம் த்வாம் சந்த பிரபத்ய சமயந்திய சிரேன தாபான். இது 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே சுவாமி யுவதா பிராட்டியை நோக்கி, ஸ்ரீரங்கத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற பெருமாள் நீலமேக சியாமலன், கார்மிகில் போன்ற வண்ணத்தை உடையவன். அவன் திருமார்பிலே அகலகில்லேன் என்று எழுந்தருளியிருக்கின்ற அந்த தாயாரோ மின்னல் கொடி போன்றவள். இப்படி கார்மிகில் வண்ணனும் மின்னல் கொடியும் சேர்ந்து பொழிகின்ற அந்த கருணை மழையிலே தோன்றும் நதியாக நீ பிரவாகம் எடுத்து ஓடுகின்றாய் அல்லவா? நீ அப்படிப்பட்ட நதியாக பிரவாகம் எடுத்து சம்சாரம் என்ற கொடிய விஷத்தை அழிக்கின்றாய். ஆகையால் தான் சாதுக்கள் உன்னை முன்னிட்டு உன்னிடம் சரணடைந்து எம்பெருமானிடம் சரணடைகின்றார்கள் என்று அனுபவிக்கின்றார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இந்த அனுபவத்தை மனதிலே கொண்டு இன்றைய பாசுரமான திருப்பாவையினுடைய 26வது பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். வழக்கம் போல பாசுரத்தினுடைய பிரதிபத அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து சுவாபதேசம் என்ற உள்ளுரை பொருளை நாம் அனுபவிப்போம். மாலே மணிவண்ணா என்று எம்பெருமானுடைய 2 திருநாமங்களை முதலிலே சொல்லி இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கின்றாள்.
மா என்றால் திரு லக்ஷ்மி என்று நமக்கு தெரியும். திருப்பாவையிலே 4 பாசுரங்களில் மா என்ற எழுத்தை மகாலட்சுமியை மனதிலே கொண்டு ஆண்டாள் நாச்சியார் பாசுரங்கள் அனுபவித்திருக்கின்றார். அத்தகைய பாசுரங்களில் இன்று மாலே மணிவண்ணா என்று அடியார்கள் உன் மீது மயக்கங்கொள்ளச் செய்த மாலவனே, நீலமேக சியாமல வண்ணனே, கார்முகில் வண்ணனே என்று அழைக்கின்றார். மார்கழி நீராடுவான் என்று சொல்லி எங்களுடைய பெரியவர்கள் நீண்ட காலமாக கடைபிடித்து வந்த அந்த நியதிகளினுடைய காரணத்தினால் நாங்களும் இந்த மார்கழி நோன்பு தொடர்கின்றோம், மார்கழி நீராட்டத்தை தொடர்கின்றோம். மேலையார் செய்வனகள், எங்களது குடியின் மூத்த மக்கள் என்ன செய்தார்களோ அதையே நாங்களும் செய்கின்றோம். வேண்டுவன கேட்டியேல், இப்படியெல்லாம் விரதம் இருந்து நாங்கள் உன்னிடம் என்ன கேட்கின்றோம் என்பதை நீ கேட்டுக்கொள்வாயாக. ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, அண்ட பேரண்டங்களும் அதிரும்படியாக ஒலிக்கின்ற பால் அன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே, வெண்மையான நிறம் கொண்ட உன்னுடைய பாஞ்சசன்னியம் போன்ற ஒரு சங்கம் எங்களுக்கு வேண்டும். போல்வன சங்கங்கள் என்று சொல்கின்றார். பாஞ்சசன்னியத்தையே கேட்கவில்லை, பாஞ்சசன்னியம் போன்ற பெரும் சங்கங்களை எங்களுக்கு அனுகிரகிப்பாயாக என்று கேட்கின்றார். போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே. பொய்ப்பாடு என்பது நன்றாக அகர்ந்த பெரிய சங்கங்களாக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். ஏனென்றால் எம்பெருமானுடைய பாஞ்சசங்க பிரணவம் எப்படி அண்ட சராசரங்களிலும் எதிரொலிக்கின்றதோ அது மாதிரி நீ எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த சங்கங்கள் பெரிதாக இருக்க வேண்டும். நாங்கள் நோன்பிருக்கப் போகின்றோம் என்று சங்கநாதம் எழுப்புவது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே, நாங்கள் நோன்பு நோக்க வருகின்றோம் என்பதை ஊராருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஆகையினால் பறை கொட்டி நாங்கள் எங்களுடைய வருகையை தெரிவிக்க வேண்டும். ஆகவே சால பெரும்பறையாக எங்களுக்கு பறை என்ற அந்த முரசை கொடுக்க வேண்டும். இப்போ இங்கே ஒன்று அனுபவிக்கணும். இதுவரையில் கீழ்ப்பாசுரங்கள் எல்லாம் பறை பறை என்றால் முரசு கிடையாது, கொட்டும் மேளம் கிடையாது, பறை என்றால் கைங்கரியம் என்று அனுபவித்தோம். இந்த பாசுரத்திலே கைங்கரியத்தோடு சேர்ந்து பறை என்பதற்கு கொட்டுகின்ற முரசு மேளம் என்று அனுபவிக்க வேண்டும். நேற்றைய கோலத்தில் மாமி போட்டிருந்தா இல்லையா, அதுக்கு நான் கொஞ்சம் ஆட்சேபனை பண்ணேன். அவள் வருமுன்னரே தெரிந்து போட்டான்றதை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பாசத்தில் முரசை கொட்ட போகிறோம்ட்டு நேற்றையே முரசை கொட்டிட்டா, இன்றைக்கும் முரசை கொட்டி வச்சுருக்கா. இப்படி போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே, அப்படிப்பட்ட நோன்பிற்கு புறப்படுவதை அறிவிக்கின்ற வகையிலே மிகுந்த சப்தமெழுத்துகின்ற அந்த வாத்தியத்தை கொடுக்க வேண்டும். கோல விளக்கு, விடியற்காலையிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகையினால் எங்களுக்கு நல்ல ஒளி தீபம் வேண்டும், கோல விளக்கு வேண்டும் என்று கேட்கின்றாள். கொடியே, பனி பெய்கின்றது, எங்கள் உள்ளத்திலே பக்தி மழை, மேலே பனிமழை. இந்த பனிமழையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு ஒரு பந்தல் போன்று வேண்டும். ஆகவே விதானம் கேட்கின்றாள். கொடியே என்று சொல்லி எங்களுடைய வருகையை எல்லோரும் அறிந்து கொள்வதற்காக உயர்ந்து பறக்கின்ற கொடி வேண்டும் என்று கேட்கின்றாள். கோல விளக்கே, கொடியே, விதானமே, ஆலி நிலையாய். யாரிடம் கேட்கின்றாள்? ஆலிலை மேல் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமனே, நீதானே கண்ணனாக இங்கு அவதாரம் பண்ணியிருக்கின்றாய். ஆகவே ஆலிநிலை கண்ணனே, உன்னை பிரார்த்திக்கின்றோம், எங்களுக்கு இத்தனை பொருள்களையும் கொடு என்று 6 விதமான பொருட்களை நோன்பிற்காக, நோன்புக்கு உபகரணங்களாக ஆண்டாள் பிரார்த்திக்கின்றாள் என்று வெளிப்படையான அர்த்தத்தை அனுபவிக்கலாம். இது வெளிப்படையான அர்த்தம். கொஞ்சம் தொண்டை இன்னைக்கு சரியில்லை, குரல் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. இப்பொழுது வழக்கம் போல இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேச அர்த்தங்களை அனுபவிப்போம். இன்றைய பாசுரம் 26வது பாசுரம். மாலே மணிவண்ணா என்று எம்பெருமானுடைய 2 திருநாமங்களை சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்டாள் தொடங்குகின்றாள். வைஷ்ணவ சித்தாந்தத்திலே தத்துவங்கள் எத்தனைட்டு கீழ்ப்பாசுரத்தில் அனுபவித்தோம் அல்லவா, ஞாபகம் இருக்கா? வைஷ்ணவ சித்தாந்தத்திலே 26 தத்துவங்கள்.
அந்த தத்துவத்திலே 24 தத்துவங்கள் அசேதன தத்துவங்கள், 25வது தத்துவம் ஜீவாத்மாக்களாகிய நாம், 26வது தத்துவம் எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணன் என்று அனுபவித்ததை நினைவிலே கொள்ளுங்கள். இப்படி இன்றைய பாசுரம் எத்தனாவது பாசுரம்? 26வது பாசுரம். 26 என்பதில் 2ஐயும் 6ஐயும் கூட்டினால் என்ன வருகின்றது? 8 வருகின்றது. 8 யாருக்கு உடையவன்? அஷ்டாட்சர ஸ்வரூபியாகிய அந்த எம்பெருமான், 8 எழுத்துக்கு உடையவனாகிய அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உரியது. ஆகவே நாராயணனை மாலே மணிவண்ணா என்று சொல்லி 26வது பாசுரத்திலே அமைத்து காட்டுகின்றார். இதுதான் ஆண்டாளுடைய சிறப்பு. ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்திலும் வரிசைப்படுத்துகின்ற பொழுதே இந்த தத்துவத்தை விளக்குகின்ற வகையில்தான் வரிசைப்படுத்துகின்றாள். இப்படி மாலே மணிவண்ணா என்று அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பெயரை சொல்லுவதற்காக 26வது பாசுரத்தில் வைத்து அஷ்டாட்சர மந்திரத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு அனுபவம். சரி, அப்போ வெறும் நாராயணனேன்னு சொல்லியிருக்கலாமே, வெறும் இல்லை மாலேன்னு மட்டும் சொல்லி நிறுத்திருக்கலாமே. 2 பேர் சொல்றாளே, மாலே மணிவண்ணா என்று எம்பெருமானுடைய 2 திருநாமங்களை சொல்லுகின்றாளே என்று பார்த்தோம் என்றால், துவய மகாமந்திரத்தை இங்கு நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். நோன்பு நோற்பது என்பதே அனுஷ்டானம். அனுஷ்டானம் பண்ணுவதற்கு முக்கியமான மகாமந்திரம் எது? துவய மகாமந்திரம். ஆகவே எம்பெருமானுடைய 2 பேரை நமக்கு எடுத்து சொல்லி, மாலே மணிவண்ணா என்று சொல்லி துவய மகாமந்திரத்தினுடைய உள்ளுரை பொருளை நாம் உணரும்படி செய்கின்றால், துவய மந்திரத்தை சொல்லி அனுஷ்டானம் பண்ணுங்கள், துவய மகாமந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணுங்கள் என்று நமக்கு மறைமுகமாக ஒரு கட்டளை இடுகின்றாள். அதற்காகத்தான் மாலே மணிவண்ணா என்று 2 பெயர்களை சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பாசுரத்தை தொடங்கி இருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இன்னொரு விதமாக அனுபவித்தோம் என்றால், சரணாகதி துவய மகாமந்திரம் என்று சொல்லிவிட்டாலே அடுத்தது என்ன வரணும்? சரணாகதி வரணும். சரணாகதி பண்ணுவதற்கு மூல மந்திரம் எது? துவய மகாமந்திரம். அப்போ சரணாகதி என்றால் என்னென்று நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சரணாகதியினுடைய 6 அங்கங்களை கீழ்ப்பாசுரம் அனுபவிக்கும் போது இதை விஸ்தாரமாக இந்த லக்ஷ்மி தந்திரத்தில் இருக்கின்ற அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி விஸ்தாரமாக அனுபவித்ததை நினைவிலே கொள்ளுங்கள். ஆக சரணாகதி தத்துவத்தினுடைய 6 அம்சங்களை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி 6, 2, 8 இன்று 26, 8 என்று எவ்விதமாக பார்த்தாலும் அந்த எம்பெருமானையும் எம்பெருமானை அடைவதற்கான சரணாகதியும் அதற்கு மூல மந்திரமான துவயமகா மந்திரத்தையும் இந்த பாசுரத்தை நாம் உணரும் பொழுது உள்ளுரை பொருளாக உணர வைக்கின்றாள். இது ஒரு சிறப்பு. இன்னொரு விதமாக அனுபவித்தோம் என்றால் நம்மாழ்வார் பாசுரத்தை அனுபவிப்போம். திருவாய்மொழியிலே ஒரு பாசுரம், கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் இனியன் வேண்டுவம், மண்ணும் நீரும் எரியும் நல் வாயுவும் வெண்ணுமாய் விரியும் எம்பிராணியே என்பது திருவாய்மொழி பாசுரம். எண்ணிலும் வரும் என் இனி வேண்டுவம் என்று ஆழ்வார் சொன்னார். எண்ணிலும் என்றால் என்ன? எண்ணிக்கையில் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இது 2 விதமாக அனுபவிக்கணும். எண்ணிலும் என்பதை எண்ணிக்கையில் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், தத்துவத்தில் 26வது தத்துவம் என்று சொன்னோம் அல்லவா, ஈஸ்வர தத்துவம். எம்பெருமானுடைய நிலை 26வது நிலை நம் ஸ்ரீ வைஷ்ணவம் உணர்த்துகின்றது. அப்படி 1, 2, 3, 4, 5 எண்ணினோம்னா 26 என்ன வரும்? எம்பெருமானுடைய ஸ்வரூபம் ஈஸ்வர தத்துவம் வரும் தத்துவ வரிசையிலே. அப்படி பார்த்தோம்னா 26வது பாசுரத்தில் யாரை சொல்லணும்? தத்துவத்தில் ஸ்ரீமன் நாராயணனை சொல்லணும். ஆகவே தான் 2, 6, 8 8 குடையவன் அஷ்டாட்சர ஸ்வரூபி அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன் என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார் ஆழ்வார். ஆழ்வார் எப்படி அனுபவித்தாரோ அதே போன்று ஆண்டாளும் அனுபவித்திருக்கின்றார் என்று அனுபவிக்கலாம். எண்ணிலும் வரும் என்று எண்ணிக்கையில் மட்டுமல்ல, நம் மனசாலே எண்ணிவிட்டால் நினைத்து விட்டாலே வருவான் எம்பெருமான் என்பதை எண்ணிலும் வரும் என்று ஆழ்வார் அனுபவித்தார். ஆகவே எம்பெருமானை தூயோமாய் வந்து தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று ஆண்டாள் சொன்னபடி அவனை எண்ணினால் 8க்கு உடையவன் எட்டி வந்து விடுவான். மற்றவர்களுக்கு எட்டாமல் இருப்பவன் நமக்கு எட்டி விடுவான் என்பதை
இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு ஒரு விதமாக உணர்த்துகின்றாள். கீழ்ப்பாசுரங்கள் அனுபவிக்கும் பொழுது ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆண்டாள் ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு தமிழ் இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்கின்றாள் என்று அனுபவித்து வருகின்றோம். தமிழை ஆண்டவள் ஆண்டாள், நம்மையும் ஆண்டாள், எம்பெருமானையும் ஆண்டாள், தமிழையும் ஆண்டாள். அவள் மால் என்ற எழுத்துல எத்தனை எழுத்து இருக்கு? மாலே மணிவண்ணான்ட்டு ஆரம்பிக்கிறார். மால் என்றால் 2 எழுத்து. மால் என்ன நமக்கு உடனே என்ன தெரியும்? திருமால், திருவுடன் சேர்ந்து அந்த எம்பெருமான் ஞாபகத்துக்கு வருவார். எம்பெருமானுடைய திருநாமம் மால், அவர் தனியா இருக்கும் பொழுது. திருவோடு சேர்ந்து விட்டால் திருமால். எப்படி இருந்தாலும் இங்கு மால் என்று எம்பெருமான் கண்ணனை அழைக்கின்றாள். இங்கு முதல்ல கண்ணனை கூப்பிடுவதால் மால் என்று அழைக்கின்றாள். மா என்ற எழுத்து தமிழில் எங்க வருது? தமிழ்ல மெய்யெழுத்துக்களை கசட தப்பற ஞன நமன எரள வழல என்று 18 எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று பிரித்திருப்பார்கள். அப்போ மா என்பது உயிர்மெய் எழுத்து வர்க்கத்துல வருது. அந்த உயிர்மெய் எழுத்துல எப்படி வருது? ஞன நம ந. அப்ப எத்தனாவது எழுத்தா வருது? 5வது எழுத்தா வருது. இதை மனசுல வச்சுக்கோங்க. இல் என்பது எங்க? எரள வழல. எத்தனாவது எழுத்தா வருது? லா. 3வது எழுத்தாக வருது. அப்போ 5யும் 3யும் கூட்டினா என்ன வருது? 8 வருது. 8 யாரு? அஷ்டாட்சர ஸ்வரூபி ஸ்ரீமன் நாராயணன். ஆகவே மாலே என்று இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கின்றாள் என்று அனுபவிக்கலாம். எப்படி அருமையாக தமிழோடு சேர்த்து அனுபவிக்க வைக்கின்றாள். உடனே நீங்க கேட்கலாம், 5யும் 3யும் ஏன் கூட்டினீங்க? அது பெருக்கி 5 3 15 தானே வரும் என்று கேட்டால் அதற்கும் விடை இருக்கின்றது. ஏனென்றால் அது மெல்லினம் மா, லா இடையினம். 2 வெவ்வேறு கணங்கள், ஒலி கணங்கள், சப்த கணங்கள் வெவ்வேறா இருக்கும் பொழுது அதை பெருக்க முடியாது, கூட்டத்தான் வேண்டும். ஆகவே மாலே என்றால் 5யும் 3யும் கூட்டினால் 8 வருவது மாலே, எம்பெருமானே, ஸ்ரீமன் நாராயணனே என்று எடுத்து காட்டுகின்றாள் என்று அந்த மால் என்ற எம்பெருமானுடைய திருநாமத்தின் உள்ளே ஒளிந்திருக்கின்ற தமிழின் பெருமையை நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். இது ஒரு விதமான அனுபவம். இப்படி இந்த பாசுரத்தை நாம் தத்துவார்த்தமாக நோக்கினோம் என்றால், இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உபதேசம் பண்ணுவது சாமியா பக்தி மோட்சம் என்ற தத்துவமாகும். அது என்ன சாமியா பக்தி மோட்சம்னா, நான் உடனே சாமியா பக்தினா என்ன, அப்புறம் அந்த மோட்சத்துக்கு அடைகின்ற வழிகள் என்ன எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். நேற்று பாசுரம், அதற்கு முந்தைய நாள் பாசுரமெல்லாம் அனுபவிக்கும் பொழுது சாலோகம் என்ற ஒரு வார்த்தையை நாம் உபயோகப்படுத்தியிருப்பதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். அப்புறம் என்ன சொன்னோம்? சாலோகம் சா யுப்யம் என்று அருகிலே வந்தால் என்று அனுபவித்தோம். இப்படி பகவானுடைய கல்யாண குணங்களை ஜீவாத்மா பெறுகின்ற வகையிலே பகவானுடன் சமலோகத்தில் இருப்பது, அந்த வகையிலே சமலோகத்தில் சென்று எம்பெருமானுடன் லயமாகி முக்தி அடைவதைத்தான் சாமியா பக்தி மோட்சம் என்பார்கள். இந்த சாமியா பக்தி என்பதை வேதாந்தமாக விரித்து பொருள் சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயம் அது உள்ளே இருக்கின்றது. ஆகவே அந்த சாமியா பக்தி மோட்சம் என்பதை விரித்து பொருள் சொன்னால் அது திருவிக்கிரமனுடைய திருவடி போல் வளர்ந்து கொண்டே போகும். ஆகவே அதை வாமனன் போல் சுருக்கி அது என்ன என்பதை மட்டும் இங்கு விஞ்ஞாபனம் பண்ணுகின்றேன். சாலோக்கியம் என்பது சாலோகம், சாலோக்கியம் எம்பெருமான் இருக்கின்ற அந்த லோகம், அதாவது பரமபதம். சாரூபியம் என்பது எம்பெருமானை போன்ற ஸ்வரூபம், எம்பெருமானை போன்றே தோற்றமுடைய இருப்பது. இப்போ நித்தியசூரிகள்லாம் எப்படி இருக்கா பாருங்க. அபாலும் எம்பெருமானை போலவே கையில சங்கு சக்கரதாரியாக இருப்பார்கள். எம்பெருமானுக்கு உண்டான அந்த சொரூப லட்சணங்களில் ஏதாவது ஒரு விதத்திலே இந்த நித்தியசூரிகளிடம் இருக்கும். நித்தியசூரிகளுக்கு இல்லாத ஒரே ஒரு தன்மை என்னன்னா, எம்பெருமானுக்கு காக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். அந்த தன்மை அவர்களுக்கு கிடையாது. ஆனால் அவனை போன்ற சொரூபம் கிடைக்கும். ஆகவே சாரூபியம். அடுத்தது சாமீபியம், அருகிலே செல்வது, சமீபத்தில் செல்வது. சாலோகத்திற்கு சென்று எம்பெருமானுக்கு சமீபமாக அருகிலே சென்று அவனுடைய திவ்ய சொரூபம் போன்றே நாமும் சொரூபம் அடைந்து
பிறகு சாயுஜ்யம். சாயுஜ்யம் என்பது எம்பெருமானோடு ஐக்கியமாகி விடுவது, லயமாகி விடுவது. இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்தை தான் சாமியா பக்தி மோட்சம் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் உள்ளுரை பொருளாக சுவாபதேசமாக வைத்திருக்கின்றாள் என்று பெரியவர்கள் நமக்கு காட்டி சென்றிருக்கின்றார்கள். அப்படி ஒரு ஜீவாத்மா எம்பெருமானிடம் சென்று லயமாக வேண்டும் என்றால் இந்த 5 நிலைகளையும் அது அடைய வேண்டும். சாலோகம் செல்ல வேண்டும். சாலோகத்தில் சென்ற ஒன்றே சாமீபமாக சமீபத்தில் செல்ல வேண்டும். பிறகு சாரூபியம் அடைய வேண்டும். பிறகு ஐக்கியமாக வேண்டும் என்பது தத்துவம். இப்படி ஒரு ஜீவாத்மா உடனே இந்த நிலையில் சென்று எம்பெருமானிடம் லயமாகிவிட முடியுமா? அதற்கு பல விதிகள் இருக்கின்றன. பல கர்மாக்கள் காலங்காலமாக பண்ண கர்மாக்களுடைய சஞ்சித கர்மாக்களுடைய அந்த பலன் முழுவதையும் அனுபவித்துவிட்டு, பிராரப்த கர்மாக்களுடைய பலன்களை அனுபவித்துவிட்டு, பல லோகங்களை கடந்து பிறகு எம்பெருமானுடைய திருவடியில் லயமாகும் ஒரு நல்ல ஜீவாத்மா. இதை இந்த சாலோக்கியத்தை அடைந்து சாயுஜ்யம் அடைகின்ற அந்த நிலையை ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். இப்படி ஆத்மா 12 லோகங்களை கடந்துதான் சாயுஜ்ய நிலை, எம்பெருமானிடம் ஐக்கியமாகின்ற நிலையை அடைகின்றது. நேற்று வரையில் சமீபத்திற்கு வந்துவிட்டால் ஆண்டாள் நாச்சியார், சாலோகத்திற்கு வந்து சாமீபியம் என்று சமீபத்துக்கு வந்து விட்டால், இன்றைக்கு சாரூபமடைய போகின்றாள். இந்த பாசுரத்திலே இந்த சாரூபம் அடைந்து நாளைக்கு மறுநாள் வருகின்ற பாசுரத்திலே எம்பெருமானுடன் ஐக்கியமாக போகின்றாள் என்பதை அனுபவிக்கப் போகின்றோம் தத்துவார்த்த ரூபமாக. இப்படி 12 லோகங்களை ஒரு ஆத்மா கடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, எது அந்த 12 லோகங்கள் என்றால், அர்ச்சிஸ் என்ற அக்னி லோகம், பகல் லோகம், சுக்லபக்ஷ லோகம், உத்தராயண லோகம், சம்பத்சர லோகம், வாயு லோகம், சூரியலோகம், சந்திரலோகம், வித்யுத் என்ற மின்னல் லோகம், வருணலோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம் ஆகிய 12 லோகங்களை கடந்தால்தான் எம்பெருமானுடைய ஸ்ரீவைகுண்டமாகிய பரமபதத்தை அடைய முடியும் ஒரு ஜீவாத்மா என்பதை இந்த பாசுரத்தினுடைய உட்பொருளாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றாள் என்று பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இப்படி ஒரு ஆத்மா, இது கொஞ்சம் வேதாந்தமான விஷயங்கள், அதனால் இந்த சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கின்றது. ஒரு ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு பிரிந்த பொழுது அந்த ஆத்மா எப்படி பயணிக்கின்றது என்றால், எம்பெருமானால் அனுப்பப்பட்ட நித்தியசூரியாகிய அமானவன் என்பவன் இந்த ஆத்மாவை வழி நடத்துகின்றான் இந்த 12 லோகங்களையும் கடப்பதற்காக. அப்படி 12 லோகங்களையும் கடந்து இந்த ஆத்மா இந்த உடலிலிருந்து பிரிந்த உடனே இந்த பூத உடல் நீங்கி போகின்றது. அதற்கு ஒரு சூக்ஷ்ம உடலை கொடுக்கின்றான் எம்பெருமான். அந்த சூக்ஷ்ம ரூபத்தோடு அந்த ஆத்மா அமானவன் வழிகாட்ட அவனை துணை கொண்டு 12 லோகங்களை கடந்து விரஜாநதியை சென்று அடைகின்றது. விரஜாநதியில் இந்த ஆத்மாவை நீராட்டம் பண்ணுகின்றான் அமானவன் என்ற அந்த நித்தியசூரி. உடனே இந்த ஆத்மாவுடைய சூக்ஷ்ம சரீரமும் மறைந்து அப்ராகிருத ஸ்வரூபம் என்று சொல்லுவார்கள். பிராகிருதம் என்றால் பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, அப்ராகிருதம் என்றால் பஞ்சபூத சேர்க்கை இல்லாத ஒரு உருவத்தை அந்த ஆத்மா பெற்று அங்கு 500 ரிஷிகள் 500 தேவதைகள் என்று எல்லோரும் வரவேற்க திருமாமணி மண்டபத்திற்கு அந்த ஜீவன் உள்ளே நுழைகின்றது. அந்த திருமாமணி மண்டபத்திலே ஆதிசேஷ பரியங்கத்திலே எம்பெருமான் அமர்ந்திருக்க, ஸ்ரீதேவியும் பூதேவியும் பாதசேவனம் பண்ணி கொண்டிருக்க, அருகிலே விஸ்வக்சேனர் இருக்க, தெற்கு முக திருமண்டலம் வைத்துக்கொண்டு எம்பெருமான் அமர்ந்திருக்கின்றான். அப்பொழுது சர்வ ஆபரணங்களையும் சர்வ ஆயுதங்களையும் அணைந்தபடி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருப்பார். விஸ்வக்சேனர் அருகிலே இருப்பார். கருடர், சிங்கமுகன், கஜமுகன் என்ற நித்தியசூரிகள் சுற்றி இருப்பார்கள். சுற்றிலும் 4 மதில் சுவர்கள், ஒவ்வொரு மதிலுக்கும் 2 வாயில்கள்.
ஒவ்வொரு வாயிலிலும் 2 வாயிற்காப்பார்கள். இப்படி 8 வாயிற்காப்பார்களையும் கடந்து 4 மதில்களையும் கடந்து திருமாமணி மண்டபத்திலே எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேபமாக எழுந்தருளியிருக்க, அருகிலே விஸ்வக்சேனர் இருக்க, இந்த ஆத்மா எம்பெருமானிடம் செல்கின்ற பொழுது எம்பெருமான் வா வா என்று வாரி அணைத்துக் கொள்ளுவாராம் அந்த ஆத்மாவை வாரி அணைத்து எம்பெருமானுடைய ஸ்பர்சம் பட்டதனால் அங்கு லயமாகி விடுகின்றது, சாயுஜ்யம் அடைந்து விடுகின்றது என்பது ஸ்ரீ வைஷ்ணவம் நமக்கு உணர்த்துகின்ற தத்துவம். சங்கிலி எங்கேயும் மருந்து போகாது, நிறைவாக இருக்கும். அந்த விதத்தில் தான் பாசுரங்கள் இருக்கின்றன. அப்படி பார்த்தோம் என்றால், நேற்றைய பாசுரமாகிய ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒரித்து வளர்ந்து என்ற அந்த 25வது பாசுரத்திலே கண்ணனுடைய அவதார சிறப்பை போற்றி பாடிய ஆண்டாள் இன்றைக்கு 26வது பாசுரத்திலே கண்ணனிடம் தான் வேண்டுவதை அருளுமாறு வேண்டுகின்றாள். நேற்றைக்கு என்ன கேட்டா? மகிழ்ந்து போகும்படி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டால், இன்று கட்டளையிடுகின்றாள், எங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வேண்டும், அதை நீ எங்களுக்கு தர வேண்டும் என்று கட்டளையாக சொல்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை மாயன் மாமணி வண்ணன் மேல் இவள் மாலுருகின்றாள், மயக்கம் கொள்கின்றாள். அதனால் எம்பெருமான் சாரூபம் அடைய அவனுடைய அணிகலன்கள் எனக்கு வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே பிராட்டி வேண்டுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். பொருளாள பெருமாள் எழுந்தருளியிருக்கின்ற அந்த காஞ்சிபுரத்தினுடைய திருமலையினுடைய படிக்கட்டுகள் 24 அனுபவிச்சுமா? ஞாபகம் இருக்கா? படிக்கட்டுகள் 24 அசேதன தத்துவங்கள். அந்த 24 படிக்கட்டுகளை ஜீவாத்மாவாகிய 25வது தத்துவம் கடந்து சென்றால் 26வது தத்துவமாகிய பேரருளாளர் பெருமாள் வரம் தரும் வரதன் காட்சி கொடுப்பான் என்று அனுபவித்தோம் அல்லவா? அப்படி தத்துவத்தை நமக்கு கண்ணெதிரே காட்டுகின்ற ஒரு சொரூபமாக காஞ்சியிலே திருக்கோயில் அமர்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமா? காஞ்சிபுரத்தில் இன்னும் நிறைய 24னுடைய பெருமையை சொல்லுவதற்காக அப்பைய தீட்சிதர் என்ற மகான் ஒரு ஸ்லோகம் சொல்லி இருக்கின்றார். மாதங்க கசைலமணி ஸ்ருங்க மகாவிமானா சோபான பர்வச துருத்தரவிம் சத்திர்வா தாமேவ தத்வ விதித்தும் புருஷோ விலங்கியா பஸ்யன் பவந்த முபயாதி பவாப்திபாரம் என்று வரதராஜஸ்தவம் என்கின்ற ஸ்தோத்திரத்திலே 11வது ஸ்லோகமாக இந்த ஸ்லோகத்தை அருளியிருக்கின்றார் அப்பைய தீட்சித சுவாமி. இந்த ஸ்லோகத்தினுடைய இது என்னன்னா, காஞ்சியிலே எம்பெருமானுடைய திருக்கோயிலுடைய அமைப்பையும் அந்த திருக்கோயிலில் 24 என்ற எண் எவ்வரெல்லாம் இருக்கின்றது என்ற சிறப்பையும் நமக்கு உணர்த்துகின்றார். நம்ம இப்போ பார்த்தோம் 25வது தத்துவமாகிய இந்த ஜீவாத்மா 24 அசேதனப்படிகளை கடந்து 26வது தத்துவமாகிய எம்பெருமானை அடைந்தது என்று அனுபவித்தோம் அல்லவா? இப்பொழுது காஞ்சிபுரத்திலே போய் பார்த்தோம்னா அங்கே துவஜஸ்தம்பம் இருக்கும் இல்லையா? துவஜஸ்தம்பத்தினுடைய கவச்சங்களுடைய எண்ணிக்கை 24. காஞ்சிபுரத்தில் பெருமாள் எழும்பொழுது திருக்குடை கொண்டு வருவாள் இல்லையா? கொடை. அந்த கொடை 24 ஜான் அளவுடைய அகலம் உடையது. 24. அது மட்டுமா? அப்பொழுது துவஜஸ்தம்பத்தில் 24 கவசம், கொடையிலே 24 ஜான் அளவு. விசேஷ வைபவங்களிலே வான வேடிக்கை செய்கிறோம் இல்லையா நம்ம திருக்கோவிலில்? அங்கு 24 விதமான வான வேடிக்கைகள் செய்வார்கள். பெருமாளுடைய உற்சவத்தில் போய் கலந்துட்டு அனுபவிங்க. 24 விதமான வான வேடிக்கைகள் வெடிக்கப்படும். அதே மாதிரி எம்பெருமானுடைய புஷ்கரணி இருக்கு இல்லையா? அமிர்தசரஸ் என்று சொல்லுவார்கள். அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற புஷ்கரணியில் அதில் 24 படிக்கட்டுகள் இருக்கும். எண்ணி பார்த்துக்கோங்க போய். இப்படி 24 என்று இந்த 24 தத்துவங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று பிரத்யட்சமாக பார்க்க வேண்டும் என்று நமக்கு காட்டுகின்றார்கள். அனுமானத்திலே எதையும் பார்க்க வேண்டாம், பிரத்யட்சமாக இங்கே வந்து பாருங்கள். இந்த பிரத்யட்சத்தை அனுபவித்தால் எம்பெருமானை அடைந்து விடலாம் என்று காட்டுகின்றார்கள் காஞ்சிபுரத்திலே. இப்படி இந்த 24 என்ற எண்ணுக்கு 24 தத்துவங்களை உணர்த்தும் விதமாக ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானுடைய சமீபத்திலே சென்று எம்பெருமானுடைய சொரூபம் அடைகின்ற தத்துவத்தை இன்று நாம் அனுபவிக்கின்றோம். இந்த வகையிலே இந்த பாசுரத்திற்கு ஒரு சின்ன முன்னுரை சொல்லிவிட்டோம். இதற்கு பிறகு பாசுர அர்த்தத்தை, விசேஷ அர்த்தத்தை அனுபவிக்கணும்.
மாலே மணிவண்ணாய் என்று பாசுரத்தை தொடங்குகின்றாள். மால் என்ற சொல்லுக்கு பல பொருள் இருக்கின்றது. மாலவனாகிய திருமாலை குறிக்கும், திருமாலுடன் எப்பொழுதும் இருக்கின்ற திருவை உடைய மால் என்று குறிக்கும், திருவிடம் மயங்குகின்ற மால் என்று குறிக்கும். இப்படி மால் என்பதற்கு அன்பு, ஆசை, காதல், கருணை, எளிமை என்று பலவிதமாக பொருள் கொண்டாலும் இவை எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய பொருள் மால் என்பதற்கு பித்தன் என்று ஒரு பொருள் உண்டு. பித்தன்னா யாரு? பைத்தியமா போறது. எப்பொழுது எம்பெருமான் சொல்றான்னா, மாலே என்றால் இந்த ஜீவாத்மாக்கள் மீது எம்பெருமான் கொள்கின்ற கருணை பித்து பிடித்தவன் போல் இருக்கின்றாளாம். நாமெல்லாம் அவனிடம் வந்து சேர மாட்டோமா, இந்த ஜீவாத்மாக்கள் தன்னிடம் சரணாகதி அடைய மாட்டார்களா என்று பித்து பிடித்தவன் போல் இருப்பதனால் மாலே என்று பாசுரத்தை தொடங்குகின்றாள் ஆண்டாள் நாச்சியார். மாலை என்பது பகவானுடைய எளிமையை, அவனுடைய சௌலபியத்தை குறிக்கின்றது. தன்னை ஆசிரியப்பவர்களை, தன்னிடம் சரணாகதி பண்ணுபவர்களை, தன்னை வேண்டி விரும்பி வருகின்றவர்களை பித்து பிடித்தவன் போல் எம்பெருமானும் விரும்புவான் என்பதுதான் மாலே என்ற சொல்லில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இங்கு எடுத்து உரைக்கின்றாள். வாவென்று ஆராய்ந்து அருளுபவன் அல்லவா எம்பெருமான், கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தோம் அல்லவா. அதைத்தான் இந்த ஆசிரித வியாமோகம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள். ஆசிரித வியாமோகம் என்றால் பித்து பிடித்து போயிருப்பான் ஆசிரியர்கள் மீது, அதாவது பக்தர்கள் மீது என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதை நம்மாழ்வார் சொல்றார், எம்பெருமானே உன்னை நான் அப்படியே வாரி விழுங்கிவிட வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நீ என்ன பண்ண, எனக்கு என்ன என்னையே பருகிவிட்டாய் என்று அனுபவிப்பார் சுவாமி நம்மாழ்வார். வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வற்ற என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் காருக்கும் காட்கரையப்பன் கடியனே என்று காட்கரை என்ற திவ்ய தேசத்திலே இருக்கின்ற அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணும் விதமாக நம்மாழ்வார் அருளிய பாசுரம். எம்பெருமான் நம்மீது பித்து பிடித்து இருக்கின்றான், நாம் சென்று அவனை கொள்வோம் என்று, அதாவது மனதிலே ஏற்றுக்கொள்வோம் என்று போவதற்கு முன்பாகவே அவன் நம்மை விழுங்கி விடுகின்றானாம். அத்தகைய சௌலபியம் உடையவன் எம்பெருமான் என்று சுவாமி நம்பாழ்வார் சொல்லுகின்றாள். அதே மாதிரி சூழ்ந்ததனில் பெரிய என் அபாவுறச் சூழ்ந்தாயே என்றும் நம்மாழ்வார் பாசுரத்திலே சொல்லுவார். இது தீவண்ணா என்று ஆழ்வார் அனுபவித்ததை ஆண்டாளும் இங்கு மணிவண்ணா என்று அனுபவிக்கின்றாள். அது திருவாய்மொழி, இது ஆண்டாளின் திரு வாய்மொழி என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விதமான அனுபவம். மார்கழி நீராடுவான் என்று அடுத்த வார்த்தையை சொல்லுகின்றாள். இதில் ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்கிறது. இப்பயே நீங்கள் மனசுல நினைச்சு பாருங்க. முதல் பாசுரத்தை எப்படி ஆரம்பிச்சா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர். அங்க நீராட என்று சொன்னால் இந்த பாசுரத்திலே நீராடுவான் என்று சொல்லுகின்றாள். வான் என்ற தெரிநிலை வினையச்சத்தை சேர்த்து சொல்லுகின்றாள். ஒவ்வொரு பாசுரத்திலையும் இலக்கணம் இல்லாமல் இருக்காது ஆழ்வார் நாச்சியார் பாடலில். இப்படி மார்கழி என்பதை இப்படி நாம் அனுபவிப்போம். மார் என்றால் என்ன? அகங்காரம், அகங்காரங்களுக்கு மார் என்ற வார்த்தை கொடுக்கும். மார்கழி, கழி என்றால் கழிவது. நம்மிடம் இருக்கின்ற அகங்கார மககாரங்கள் அழிய வேண்டும். கீழ்ப்பாசுரத்தில் அனுபவிச்சோம் இல்லையா, அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்துன்னு சொன்னார் இல்லையா. அரசர்களே தங்கள் நாட்டை ஆள்கின்றோம் என்ற அந்த அபிமானத்தை விட்டு விட்டு பங்கப்படுத்தி விட்டு வந்து சரணடைந்தார்கள். அதுபோன்று சேதனர்களாகிய நாம் நம் அபிமான பங்கமாக வந்து சேவிக்க வேண்டும். அபிமானம் என்றால் என்ன? நான், என்னுடையது, எனக்கு, நம்முடையது என்ற அந்த அபிமானம் போய் அகங்காரங்கள் நீங்க வேண்டும் என்று முதல் பாசுரத்தில் முதல் பதத்திலே மார்கழி என்று தொடங்கினால் அதனுடைய தத்துவார்த்தம் மார்கழி என்று பிரித்து அனுபவித்தோம். அதையே இந்த பாசுரத்திலும் மார்கழி நீராடுவான் என்பதை மார்கழி என்றால் அகங்காரங்கள் நீங்கி என்று ஒரு விதமாக அனுபவிக்கலாம். இது ஒரு அனுபவம். கீழ்ப்பாசுரத்திலே, அதாவது முதல் பாசுரத்திலே நீராட வாருங்கோல் என்று அழைத்தால் அல்லவா, அப்பொழுது என்ன சொல்றா? கிருஷ்ணானுபவம் என்ற தடாகத்திலே குளிர குடந்தி நீராட நம்மையெல்லாம் அழைத்தாள். இப்போ பக்தி முத்தி விட்டது, உச்ச நிலைக்கு வந்தாயிட்டது. இப்போ எம்பெருமானுடைய சமீபத்துக்கு வந்தாயிடுது.
இப்போ எம்பெருமானுடைய சொரூபமே தனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற நிலைக்கு வந்து விட்டால் ஆண்டாள். ஆகையினால் எம்பெருமானே, எங்கள் பக்தி என்ற அந்த அனுபவத்திலே நீராடுவதற்கு நீ வா. முதலில் நாங்கள் உன் அனுபவத்தில் நீராடினோம், இப்பொழுது எங்களுடைய பக்தியில் நீராட நீ இறங்கி வா என்பதற்காகத்தான் முதல் பாசுரத்திலே நாம் சென்று நீராடுவதை நீராட என்று சொல்லி, இந்த பாசுரத்திலே கண்ணா நீ எங்கள் அனுபவத்தில் எங்கள் பக்தியிலே நீராட நீ நீராடுவான் என்று வான் விகுதி சேர்த்து சொன்னாள் என்று அனுபவித்தோம் என்றால், ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்ல வருகின்றாள் தத்துவத்தில் என்பது நமக்கு மனசிலே நன்றாக தெரிய வரும். இது ஒரு சிறப்பு. இப்பொழுது உன் சாலோக்கியம் அடைந்து விட்டேன், உன் சாமீபியம் அடைந்து விட்டேன், உன் சொரூபம் அடையப் போகின்றேன், ஆகவே உன் அணிகலன்களை வேண்டி நிற்கின்றோம், ஆகவே எங்களுடைய பக்தி என்ற தடாகத்திலே நீராடவா என்று கண்ணனை அன்போடு அழைக்கின்றார். நீராடுவான் என்ற சொல்லால் மீண்டும் சொல்லுகின்றேன், இங்கு இலக்கணம் நீராடுவான் என்பது நீராட்டம் என்பதில் உள்ள வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம் என்று இலக்கணத்திலே சொல்லுவார்கள். அதை ஆண்டாள் இங்கு உணர்த்துகின்றாள். இதைத்தான் நமது ஆச்சாரிய சார்வபௌமன் நமக்கு எப்படி காட்டுகின்றாள். தினமும் செவிக்கிறோம் அடைக்கல பத்து. எந்த பாசுரம்? உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பவர் போல் அஞ்சலெனக் கரம் வைத்து தமது அனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தான் மிக விளங்கும் அமைவுடைய அருளாளர் அடியணைகள் அடைந்தேனே. எதுக்கு இந்த பாசுரத்தை சொல்றீங்கன்னு கேளுங்க. இங்க என்ன சொல்றார்? தமது அனைத்தும் அவர் தமக்கும் வழங்கி தான் மிகுந்து நிற்பார். தமது அனைத்தும்ன்றது எங்க என்ன வருது? இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன கேட்க போறா? உன்னுடைய சொரூபம் நாங்கள் அடைய வேண்டும் என்றால் உனது சொரூப லட்சணத்துக்காக என்னென்ன அடையாளங்கள் இருக்கின்றதோ, மற்றவர்களுக்கு என்ன அடையாளம் உன் சொரூபத்தை நினைக்கும் பொழுது வருகின்றதோ அந்த பொருள்களை எங்களுக்கு கொடு, அப்பொழுது நாங்கள் உன்னுடைய சொரூபத்தை அடைந்து விடுவோம் என்று கேட்கப் போகின்றாள் இந்த பாசுரத்திலே. அதைத்தான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அமையும் உமது அடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை ஒரு தடவை சரணாகதி பண்ணிட்டா போறோம். அப்படி சரணாகதி பண்ணவர்களுக்கு நீங்கள் வேண்டுவது கிடைக்கும் அமையுமினி என்பவர் போல் அஞ்சல் என கரம் வைத்து கவலைப்படாதீர்கள். சகா என்ற பாசுரத்தில் சொன்னோம், ஸ்லோகத்திலே அனுபவித்தோம் அல்லவா பகவத்கீதையிலே. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள், அஞ்சல் என கரம் வைத்து தமது அனைத்தும் அவர் தமக்கு வழங்குவார். தன்னுடைய அனைத்தையுமே அவரையே கொடுத்துடுவாராம் பெருமாள். அப்படி ஆச்சாரியன் அனுபவித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் சொன்ன வகையிலே அப்படி பரம காருண்யத்தோடு இருக்கின்ற அந்த எபெருமானை நாம் சரணாகதி பண்ணி அவனுடைய திருவடிகளை பணிவோம் என்று ஆச்சாரியன் நமக்கு எடுத்துக்காட்டியதைத்தான் இந்த பாசுரத்திலே மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து மேலையார் செய்வனகள் என்று சொல்லுகின்றாள். படிப்படியாக நம்மளை ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தின்றே போகிறார். நம்ம மேலையார் செய்வனகள்னா என்ன? நமக்கு முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதையே நாங்கள் செய்ய வேண்டும், அதைத்தான் நாங்கள் செய்கின்றோம். தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாயிட்டு கீழே நம்ம இது பண்ணுறோம், தனியன் சேவிக்கும் போது அனுபவிக்கின்றோம் இல்ல. தொல்பாவை என்றால் இந்த பாவை நோன்பு இன்னைக்கு நாங்கள் நோற்பதல்ல, எங்கள் மேலையார்கள் செய்தார்கள், எங்களுக்கு முன்னோர்கள் செய்து காட்டினார்கள், அதை நாங்கள் எப்பொழுது செய்கின்றோம் என்று அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் தனியனிலே தொல்பாவை, இந்த பாவை புதிது அல்ல, தொல்பாவை என்று சொன்னார். பாவை என்பது பாவை நோன்பை இங்கு சொல்லுகின்றது தனியனிலே. அப்படி அனுபவித்தோம் என்றால் மேலையார் செய்வனகள், எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு என்ன வழிகாட்டினார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம், அந்த வழியிலே தான் நாங்கள் செய்வோம், பிறண்டு போக மாட்டோம், நம் சனாதனத்தை விட்டு மாறி வேறு இடத்துக்கு போக மாட்டோம் என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அன்பு கட்டளை இடுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இங்கே இல்லாதது வெளியிலே என்ன இருக்கின்றது? இங்கே இருக்கிறத தான் வெவ்வேறு ரூபத்தில் வெவ்வேறு வார்த்தையில சொல்லிட்டு இருக்கா. நம்ம என்னென்னலாம் பண்றோமோ அதெல்லாம் காப்பி அடிச்சு அவளும் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அனுபவிக்கட்டும். எப்படியாவது எம்பெருமானை நினைப்பதற்கு நம் சனாதனம் அவர்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. நாம் இங்கே துவஜஸ்தம்பம் வச்சுட்டு எம்பெருமானுடைய கருட கொடி அதன் மேல் பறக்கணும்னு நினைச்சோன்னா அவளும் துவஜஸ்தம்பம் வச்சுக்கிறா. எங்க அவ சாஸ்திரத்தில் இருக்கு? எல்லாம் இங்கேருந்து போன காப்பி அடிச்சுட்டு போகிறது தான். இங்கே கிருஷ்ணன் ஆணிரை மேய்த்தான்னா நாங்கள் ஆட்டை தொல்லை போட்டுக்கிறோன்றா. இப்படி இன்னொருத்தர் அந்த ஆட்டையை எங்களுக்காக தான் படைத்தான்னு நாங்கள் சாப்பிட்றதுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா.
இப்படியெல்லாம் இங்கு இல்லாதது ஒன்றும் கிடையாது. இங்கு நல்ல விஷயமாக சொன்னதை அவர்கள் வேறு விஷயமாக எடுத்து போய்விட்டார்கள். ஆகவே சனாதன தர்மத்திலிருந்து வெளியில் போகக்கூடாது. மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டியேல். நம் முன்னோர்கள் நமக்கு எப்படி வழிகாட்டி சென்றார்களோ அப்படியே நாங்கள் நடக்கின்றோம். இதை தமிழ்ல ஒரு பழமொழியா சொல்லுவா, முன்னேர் போனபடி பின்னேர் போகணும்னு சொல்லுவா. வயல்ல ஏர் உழுகின்ற பொழுது முதல்ல போற ஏர் எப்படி உழுது கொண்டு போகின்றதோ அதன் பின்னால் அடுத்த வருகின்ற ஏர் உழுது போக வேண்டும் என்று சொல்லுவார்கள். அகல உழுவதே ஆழ உழ வேண்டும் என்பதற்காக. எப்படி நம்ம பெரியவா எதுவுமே வெறுமை சொல்லிட்டு போல, எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கின்றது என்று அனுபவிக்க வேண்டும். பார்க்கின்ற பார்வை, உணர்கின்ற உணர்வில் தான் அர்த்தம் துணிக்கும். வெறுமை பார்த்தோம்னா வெறும் வார்த்தையாக தான் இருக்கும். அதையே ஆழ்ந்து பார்த்தோம் என்றால், மனதிலே உணர்ந்து பார்த்தோம் என்றால் அதனுடைய ஆழமான பொருள் தெரியும். இப்படித்தான் திருப்பாவையினுடைய ஒவ்வொரு பாசுரத்திலையும் சுவாபதேசம் என்று உள்ளுரை பொருள் என்ன சொல்கின்றது என்று அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். ஆகவே சாரத்தை மறந்துவிட்டு வெறும் சாரத்தை விட்டுவிட்டு வெறும் வெளிப்பகட்டாக சில காரியங்களை நாம் சம்பிரதாயம் என்ற பெயரிலே செய்யக்கூடாது. சாரம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் அந்த சாரத்தை உணர்த்துவதற்காக ஏற்பட்ட சம்பிரதாயங்கள் நமக்கு என்ன என்பது புரிய வரும். இல்லை எங்கள் வீட்டில் இப்படி பண்ணால் நாங்களும் அப்படி பண்ணுறோம்னா அது கண்மூடிக்கொண்டு செய்வதாக இருக்கும். மேலையார் செய்வனக என்பதற்கு அவர்கள் செய்து காட்டியதை நாங்கள் உணர்ந்து அந்த தத்துவத்தை உணர்ந்த பிறகு அதன்படி செய்கின்றோம் என்று அனுபவிக்க வேண்டும். இதை சொல்றதுக்கு தான் கீழ்ப்பாசுரம் சொல்லும் பொழுது ஒரு பூனைக்குட்டி கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த பூனைக்குட்டி கதையை நினச்சிக்கோங்க. மேலையார் செய்வனகள்ட்டு அந்த பூனைக்குட்டி கதை மாதிரி பண்ணக்கூடாது. அதனுடைய தத்துவம் என்ன என்பதை உணர்ந்து அதன்படி நாம் செய்ய வேண்டும். மேலையார் செய்வனக வேண்டுவன கேட்டியேல் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். கீழ்ப்பாசுரத்தில் என்ன சொன்னா? 2வது பாசுரத்தில் செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம் சொன்னால் இல்லையா? செய்யக்கூடாததை செய்ய மாட்டோம், வெறும் குரலி பேச்சு பேச மாட்டோம் என்றெல்லாம் சங்கல்பம் பண்ணி கொண்டார்கள் அல்லவா? இதெல்லாம் எது? நம் முன்னோர்கள் நமக்கு காட்டி சென்ற வழி. நம் முன்னோர்கள் என்பதை நமது ஆச்சாரியர்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் எம் ஆச்சாரியர்கள் காட்டிய வழியிலிருந்து நாங்கள் மீறி வேறு வழிக்கு செல்ல மாட்டோம் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதை கீழ்ப்பாசுரம் அனுபவிக்கும் பொழுது ராமாயணத்திலே ஒரு நிகழ்வை மேற்கோள் காட்டி அனுபவித்ததை மீண்டும் இங்கு ஞாபகப்படுத்துகின்றேன். தாடகை வதத்தின் பொழுது எம்பெருமான் ராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் அழைத்து செல்கின்றார். அப்பொழுது தாடகை அந்த யாகத்தை அழிப்பதற்கு வந்த பொழுது அந்த தாடகையை வதம் செய் என்று சொல்லுகின்றால், அப்பொழுது இவள் பெண் என்று பார்க்காதே, இவள் அதர்மத்தினுடைய சொரூபம் ஆகையினால் இவரை கொல்லக்கூடாது என்று நினைக்காதே ராமா என்று சொல்லுவதாக விஸ்வாமித்திரர் சொல்லுகின்றார். அப்பொழுது ராமர் சொன்ன பதில்தான் பக்தியினுடைய உச்சம். ஆச்சாரிய பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து காட்டும். அதையும் சொல்லுகின்றேன். இப்படி இவர் ராமர் அறிந்த தர்மம் என்ன? அவருக்கு வசிஷ்டர் என்ன தர்மம் போதித்தார்? மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது என்பது சனாதன தர்மம் உணர்த்துகின்ற தர்மம் என்று எடுத்து காட்டினார். இங்கு இன்னொரு ரிஷி ஒரு பெண்ணை மாய்த்து விடு, அவள் மீது அம்பு எய்து அவளை மாய்த்து விடு, தாடகையை மாய்த்து விடு என்று சொல்லுகின்றால், அப்பொழுது ராமன் சொல்லுவதாக கம்பன் அனுபவித்த பாடலை இங்கு நான் உங்களிடம் விண்ணப்பம் பண்ணுகின்றேன். ஐயன் அங்கு அது கேட்டு அரண் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினால் மெய்ய நின் உரை வேதம் எனக்கொடு செய்கை என்றோ அறம் செய்யும் ஆறு என்றான் என்று அனுபவிப்பார். தர்மம் அதர்மம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னுடைய ஆச்சாரியனாகிய நீங்கள் ஒரு அதர்மத்தை செய்ய சொன்னால் கூட அதுதான் எனக்கு தர்மம், அதுதான் எனக்கு வேதம் என்று நான் செய்வேன். ஆகவே இவள் பெண் என்று நான் இவளை மாய்க்க மாட்டேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் சொல்வது எனக்கு வேத வாக்கு, ஆகையினால் நான் அவளை மாய்க்கிறேன் என்று தாடகை வதம் நடந்தது எல்லாம் நமக்கு தெரியும். இப்ப எதுக்கு இந்த கம்பருடைய வாக்கை இங்கு நினைவுபடுத்துகின்றேன் என்றால், ஆச்சாரியனுடைய வாக்குதான் நமக்கு வழிகாட்டி.
அவர்கள் சொல்கின்ற வழியில் மேலையார் செய்வனகள் அதை உணர்த்துவதற்காக இந்த ஒரு உதாரணத்தை எடுத்து இங்கு சொல்லுகின்றேன். இப்படி சங்கு, கொடி, விதானம், விளக்கு, பறை என்று எல்லாவற்றையும் வேண்டுவதை அனுபவிக்கலாம். மேலோட்டமாக இந்த பாசுரத்திலே முரசு அளிப்பதாக நாம் அனுபவித்தோம் என்றால், இதுதான் ஒரு செயலிலே இரண்டு விதமாக சொல்லுகின்ற ஆண்டாளுடைய தனித்துவம். நேற்று பார்த்தோம் இல்லையா, கிருஷ்ண லீலையில என்ன அனுபவிச்சோம்? ஒரு செயலில் 2 அரக்கர்களை மாய்த்தான். யாரு? கபிதாசுரனை மாய்த்தான், வஸ்தாசுரனை மாய்த்தான். எப்படி? கன்று உருவில் வந்த அந்த அரக்கனை கொண்டே முல்லை முள்ளால் எடுப்பது போன்று எவன் என்னை அழிக்க வந்தானோ அவனை கொண்டே இன்னொரு எதிரியையும் அழித்த பெருமையை நாம் அனுபவித்தோம் அல்லவா? அதை நினைத்து பார்த்துதான் ஆண்டாளுடைய பாசுரங்கள் எல்லாமே வெளிப்படையாக ஒன்றை உணர்த்தும், உள்ளுரை பொருளாக பெரும் தத்துவத்தை உணர்த்தும் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஆண்டாள் சொன்ன இந்த 6 பொருட்களையும் சரணாகதி தத்துவத்திற்கு அங்கமாக இருக்கின்ற 6 அங்கங்களாகவும் நாம் அனுபவிக்கலாம். 6 அங்கங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நேரம் பெருகும். அதனால அனுபவிக்கலாம் என்று அனுபவித்துக் கொள்ளுங்கள். இப்படி ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே என்று கேட்கின்றாள். எங்களுக்கு சங்கன்ன உடனே வெறும் சங்க கொடுத்துடாத, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியம் போன்ற சங்கை கொடு. பாஞ்சசன்னியம் எப்பேற்பட்ட பெருமையுடையது! கீழ்ப்பாசனம் அனுபவிக்கும் பொழுது பாஞ்சசன்னியத்தினுடைய பெருமையை நாம் அனுபவித்தோம். 1000 சிப்பிகள் இருந்தால் அங்கு ஒரு இடம்புரி சங்கு தோன்றும். 1000 இடம்புரி சங்கு இருந்தால் அந்த இடத்திலே ஒரு அர்ஜுனன் கையில் இருக்கிற சங்கு என்ன சங்கு? பாஞ்சசன்னியம் பெருமாள் கையில் இருக்கிற இல்லை, எனக்கே சற்று ஞாபகம், உங்ககிட்ட ஞாபகத்தை கேட்கிறேன். அர்ஜுனன் கையில் இருந்த அந்த சங்கு கிடைக்கும் 1000 இடம்புரி சங்குகள் இருக்கிற இடத்துல. 1000 இடம்புரி சங்கு அந்த அர்ஜுனன் கையில் இருந்தது தேவதத்தம் என்ற சங்கு. அந்த தேவதத்தம் என்ற சங்கு 1000 சேர்ந்ததுன்னா அங்க ஒரு வலம்புரி சங்கு வரும். அதுபோன்ற 1000 வலம்புரி சங்குகள் இருந்ததுன்னா அங்க ஒரு பாஞ்சசன்னியம் தோன்றும். அந்த பாஞ்சசன்னியம் தான் எம்பெருமானுடைய கையில் இருக்கு. அப்படி பெருமை வாய்ந்த பாஞ்சசன்னியம், உன் பாஞ்சசன்னியத்தை போன்ற சங்கத்தை எங்களுக்கு கொடு என்று ஆண்டாள் கேட்கின்றாள். ஏன் சங்கத்தை கேட்கின்றாள்? முதல்லையே சக்கரத்தை கேட்டிருக்கலாம் இல்லையா? சக்கரம் தானே பராக்கிரமம், எதிரிகளை அழிக்க வல்லது. ஆனால் முதலில் ஏன் சங்கத்தை கேட்கின்றாள்? சங்கத்துக்கு ஒரு தனி பெருமை உண்டு. எம்பெருமானுடைய அதரத்தை சுவைத்த பெருமை சங்கத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதரம் என்றால் என்ன? உதடு. எம்பெருமானுடைய வாய் நாற்றம், வாய்ச்சுவையை அனுபவித்தது சங்கம்தான். இதையே நாச்சியார் திருமொழியிலே அற்புதமாக ஒரு பாசுரத்திலே சொல்லுவார். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று அந்த சங்கத்தை எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றாள். என்றால் எம்பெருமானுடன் நேரடியாக அவனுடைய வாய்ச்சுவையை பெற்ற சங்குதான் எங்களுக்கு வேண்டும், அதுபோன்ற சங்குதான் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கின்றாள். பாஞ்சசன்னியம் போன்ற சங்கு. இதை குலசேகர எம்பெருமானுடைய அந்த அதரத்தினுடைய சுவை வேண்டுவதற்கு குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணார்? படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. திருமலையிலே எம்பெருமான் உள்ளே கருவறையில் இருக்கின்ற அந்த படி இருக்கின்றது அல்லவா, இன்னைக்கு அதுக்கு பேர் என்னன்னா குலசேகரப்படி. குலசேகரப்படி தான் கடைசி படி. அங்கே போய் அதில் அமர்ந்து கொண்டு நான் உன் பவளவாய் காண்பேனே என்று குலசேகராழ்வார் எம்பெருமானுடைய அந்த வாயை பார்க்க வேண்டும் என்று பாசுரத்தில் சொல்றார். உடனே அவருக்கு மனசுல போட்டுதான், இந்த படியில் இன்னைக்கு கருங்கல்ல இருக்கு, இந்த படியில் நான் படுத்துட்டு இருக்கேன், இந்த சுவாமியை போல ஒரு தனிகர் வருவார், இது எதுக்கு கருங்கல்ல, இதுக்கு மேலே நான் ஒரு தங்க கவசம் போட்டுடுவார், அப்பொழுது அந்த அனுபவம் மறைஞ்சு போயிடுமேன்ட்டு பார்க்குறார். ஏதேனுமாக இருப்பேன், இந்த திருமலையில் இருந்தால் போகிறோம், எந்த ரூபத்திலேயாவது எனக்கு ஒரு முதல்ல ஏரியில் ஒரு மீனா பிறப்பேனான்னு கேட்பார். மீனா பார்க்கும்போது ஏதாவது கொக்கு கொத்தின்னு கொடுத்தனா என்ன பண்ணுறது? ஆகையினால ஏதேனும் ஒன்றாய் இருப்பேனே என்று அனுபவித்தார் அல்லவா, அவருடைய அனுபவம் அந்த படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்ற வாய்ச்சுவையை பார்ப்பதற்காக எம்பெருமான் எதிரில்
இருந்த அந்த படியாய் கிடந்த கோலத்தைத்தான் இங்கு ஆண்டாள் நாச்சியார் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று சொல்லி விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்செங்கே, ஏன் உன்னை விருப்பமாக கேட்கின்றேன், மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் உனக்கு மட்டும்தானே கிடைத்தது, ஆகையினால் எனக்கு வெண்சங்கம் வேண்டும் என்று கேட்கின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் என்று அனுபவிக்கின்றோம் அல்லவா. இப்படியெல்லாம் வேண்டும். சரி, வெண்சங்கை கொடுக்க வேணுமா, என்னுடைய சங்கத்தை கொடுத்து விடுகின்றேன், பாஞ்சசன்யத்தை கொடுக்கின்றேன் நான் எம்பெருமான். இப்படிலாம் நீ என்ன ஏமாற்ற முடியாது. நான் ஒருத்தி வரல, 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேருன்றது ஒரு பூடகம். எத்தனை சேதனர்கள் வந்திருக்கின்றார்களோ, எத்தனை ஜீவாத்மாக்கள் உன்னிடம் சரணடைக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சங்கம் வேண்டும். அதனால ஒரே ஒரு பாஞ்சசன்யத்தை நான் மட்டும் வச்சுட்டா போறாது, யான் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக போல்வன சங்கங்கள் என்று பன்மையிலே சொல்லுகின்றாள். எங்கள் எல்லோருக்கும் இது போன்ற சங்கங்கள் வேண்டும் என்று கேட்கின்றார். சால பெரும்பறையே வெறும் பறையே என்று கேட்ட உடனே ஏதாவது ஒரு முரசை கொடுத்துட்டு போயிட்டுவான்னு சொல்லிடாத, அது சால பெரும்பறையாக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றாள். இந்த அனுபவத்தை எல்லாம் கோலத்திலே அனுபவியுங்கள். அதையும் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன். அனுபவம் மனசுக்குள்ள வரணும். எம்பெருமானை நாம் மனசுக்குள்ளே கொண்டோம் என்றால் எம்பெருமான் நம் மனதுக்குள்ளே வந்து விடுவான். நாம் அவன் மனத்தில் போக அவன் நம் மனதில் வந்து விடுவான் என்பதை அனுபவிக்க வேண்டும். சால பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே. எங்களுக்கு முன்ன ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடிட்டு போகணும், காப்பிட வேண்டும், திருஷ்டி கழிக்க வேண்டும் என்று கேட்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். கோல விளக்கே தந்தோம். என்ன கொடுக்கிறார்? விளக்கு கேட்ட உடனே நான் நப்பிண்ணையே உங்களுக்கு கொடுத்துட்றேன், எங்களுடைய குலவிளக்கு நப்பிண்ணை அவளையே உங்கள்கிட்ட அனுப்பிடுறம்மான்ட்டு அனுப்பிட்டாராம் பெருமாள். கோல விளக்கே கொடியே, காற்றில் அசைந்தாடுகின்ற கொடி போன்ற அந்த நப்பிண்ணியனும் நாம் அனுபவிக்கலாம். கொடியே என்று கருடக்கொடியில் எம்பெருமான் வேதஸ்வரூபனாகிய கருடன் இருக்கின்ற அந்த கருடக்கொடியை கொடுத்தான் என்றும் அனுபவிக்கலாம். இப்படியெல்லாம் யார் கொடுப்பா? ஆலிநிலையாய், ஆளிலை மேல் அமர்ந்து படுத்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் கண்ணனே, நீ எங்களுக்கு இவற்றையெல்லாம் தருவாயாக என்று கேட்கின்றாள். இந்த ஆளிநிலையாய் என்ற பாசுரத்திற்கு திருமங்கி பெரிய திருமொழியிலே ஆழ்வார் அனுபவித்தது ஆளின் மேலோர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன். அந்த பாசுரம் முழுசு சொல்றதுக்கு நாழி அவகாசம் இல்லை, அதனால அந்த இடத்த மட்டும் சொல்றேன். ஆளின் மேலோர் இளந்தளரில் கண் வளர்ந்த ஈசன் தன்னை என்று சொல்லுகின்றாள். ஏன் இங்கு ஆளின் நிலையாய் என்று சொன்னால் என்றால், ஆண்டாள் நாச்சியார் எங்க பிறந்தா? ஸ்ரீவில்லிபுத்தூரிலே. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அந்த கோவிலில் எம்பெருமான் யார்? வட்டபத்திர சாயி. வட்டபத்திர சாயின்னா ஆளிலை துயின்ற கண்ணன் அர்த்தம். அதனால தான் பிறந்த ஊரில் இருக்கிற எம்பெருமானுக்கு எப்படி திரழ்ந்துடணும்னு அந்த மாமிக்கு ஒரு மந்தகாசம் வருதோ, அது மாதிரி ஆண்டாளுக்கு இந்த பாசுரத்திலே தான் பிறந்த ஊரை நினைச்சின்ற உடனே ஆளிநிலையாய் என்று வடபத்திர சாயி ஞாபகத்துக்கு வடபத்திர சாயியை மங்களாசாசனம் பண்ணுகின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் அமலநாதிபுரான் பாசுரத்திலே எப்படி பண்ணார்? ஆலமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் என்று ஆரம்பிக்கின்றார் ஆழ்வார். இப்படி அமலநாதிபிரானில் திருப்பானாழ்வார் அனுபவித்தது ஆளின் நிலைமேல் உறங்குகின்ற அந்த எம்பெருமானை என்று அனுபவிக்க வேண்டும். இதை இன்னொரு விதமாக அனுபவிக்க வேண்டும். ஆளின் நிலையாய் என்பதை பிரியுங்கள். ஆளின் நிலையாய், ஆளின் என்றால் ஆலமரம், நிலையாய் என்பது நிலைத்து நிற்பது. ஆலமரம் எப்படி இருக்கும்? விழுதுகள் தாங்க பறந்து விரிந்து நிலையாக இருக்கும் அல்லவா, அந்த குளிர்ச்சி கிடைக்கும் அல்லவா அதன் நிழலில். ஆகவே ஆளின் நிலையாய் என்பதை ஆச்சாரியர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், தன்னை அண்டி வந்த சிஷ்யர்கள் அனைவருக்கும் அமுதத்தை வாரி வழங்குகின்ற அந்த ஆச்சாரியர்களை ஆளின் நிலையாய் என்று ஆளின் நிலையாய் என்று அனுபவித்திருக்கின்றாள் என்றும் நாம் அனுபவிக்க வேண்டும். அருளேலோர் எம்பாவாய் என்று அடுத்த வரி. எந்த நிலையில் யார் எம்பெருமானிடம் எதை கேட்கின்றார்களோ அதை அருளுபவன் எம்பெருமான் என்பதை பார்த்தோம். அதனால்தான் ஒவ்வொரு பாத்திரத்திலும் சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கிட்ட இது வேண்டும் அது வேண்டும் நம்ம பிரார்த்திக்க வேண்டாம், நீயே வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அதுக்கு ஒரு கதையை வேற நம்ம கீழ்ப்பாசுரத்தில் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இதை இப்போ இந்த வார்த்தைக்கு பெரியவாள்லாம் எப்படி வியாக்கியானம் அருளேலோர் எம்பாவான்றதுக்கு உபநிஷத்தில் வருகின்ற ஒரு கதையை எடுத்துக்காட்டி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, அதையும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சொல்லலாம் இல்லையா? அருளேலோர் எம்பாவாய், அருள் புரிய வேண்டும். இப்போ ஒரு குருகுலம், இது உபனிஷத் கதை, நான் சொல்ற கதை இல்லை. உபனிஷத்தில் இந்த அருளேலோர் எம்பாவாய் என்பதை
விரிவுபடுத்தி நாம் உணர்வதற்காக பெரியவர்கள் நமக்கு சொன்ன கதை. சுயஞன் ஒரு சிஷ்யன். அவன் குருகுலத்திலே தன் ஆச்சாரியனிடம் கல்வி பயின்று வருகின்றான். அந்த காலத்தில் குருகுலத்தில் கல்வி பயிலும் பொழுது ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணுவதும் கூடவே செய்யணும். இந்த சுயஞன் ஆச்சாரியனுடைய வஸ்திரங்களை பக்கத்தில் இருக்கிற ஆறில் தோய்த்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டளை, ஆச்சாரியன் கட்டளை, அதையும் செய்கிறான். அப்பொழுது அவன் துவைத்து எடுத்து கொண்டு வந்தான் இல்லையா அந்த துணி, ஆச்சாரியனுடைய வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை ஆச்சாரியன்படி பிரித்து உலர வைக்கிறதுக்காக போடும் பொழுது அதுலேருந்து 5-6 மீன்குட்டிகள் கீழே விழுந்துதான். ஏன்னா ஆறு நிறையா போகிறது, சமிருத்தியாக அதில் மத்சியங்கள் இருந்தது. இவன் துவைக்கும் பொழுது அந்த மீன்குட்டியும் சேர்த்து துவைச்சிட்டு இந்த உதரும் போது அதில் மீன்குட்டிகள் எல்லாம் விழுந்ததை பார்த்த உடனே, இவ்வளவு கவனக்குறைவாக மற்ற உயிர்களை கொல்லும்படி ஒரு சேவை செய்யலாமாடி என்று கேட்டு ஆச்சாரியன் அவனுக்கு நீ பன்றியாக பிறந்து போ என்று ஒரு சாபம் கொடுத்துடுறார். பன்றியாக போயிடுற உடனே அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து எனக்கு ஒரு சாப விமோசனம் கொடுங்கள் என்று வேண்ட, இப்பொழுது சாப விமோசனம் கிடையாது, ஆனால் நீ கேட்டுக்கொண்டதனால் அடுத்த பிறவியில் நீ பன்றியாக பிறந்து மீண்டும் என்னை நினைத்தேயானால் அப்பொழுது நீ என்னிடம் சிஷ்யனாக வரலாம்ட்டு சாப விமோசனம் கொடுத்துட்டார். உடனே அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சகாக்கள் கூட படிக்கிற சிஷ்யெல்லாம் இருந்தால் இல்லையா, அவகிட்ட சொல்லி எப்படியாவது ஆச்சாரியன் பன்றியா போன்னு தான் சொல்லிருக்கார், எங்கே இருப்பன்றது சொல்லலை, நீங்கள் எப்படியாவது ஆச்சாரியன்ட்டு வேண்டி அவர் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் நான் எந்த ஊரில் எந்த இடத்துல பண்ணியா இருப்பன்றதை தெரிஞ்சுட்டு என்னை நீங்கள் சாகடிச்சிடுங்க, அப்போது மறுபிறவி எனக்கு கிடைக்கும், அப்பொழுது நான் மீண்டும் இந்த ஆச்சாரிய குருகுலத்துக்கு வந்து விடுவேன்னு சொன்னானாம். யார்கிட்ட? நண்பர்களிடம், சிஷ்யர்களிடம். இப்படி அந்த சிஷ்யர்கள் கொஞ்ச நாள்ல அந்த சிஷ்யன் பன்றியாக போய் என்று சபிக்கப்பட்ட அந்த சிஷ்யன் இறந்து போய் விடுகின்றான், பன்றியாக போய் பிறந்து விடுகின்றான் சாபத்தின்படி. இப்பொழுது இந்த சிஷ்யர்கள்லாம் நமக்கு நண்பனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தோமே அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆச்சாரியனும் நயமாக பேசி, சிஷ்யன் செத்து போயிட்டானே அவன் இப்போ எங்கே இருக்கான் பன்றியாக என்று கேட்கின்ற பொழுது அவரும் பெருமையாக இந்த சிஷ்யர்களுக்கு உதவுகின்ற நோக்கிலே சுனகலம் என்ற ஒரு ஊரில் ஒரு குடிசைக்கு பக்கத்தில் ஒரு சாக்கடையில் பன்னியாக பிறந்திருக்கான்னு சொல்லுவார். சரி, அந்த சாக்கடையில் பல பன்னிகள் இருக்குமே, நாங்கள் எப்படி அடையாளம் பார்க்கறதுன்னு சிஷ்யர்கள் கேட்க, அங்கு 6 குட்டிகள் இருக்கும், அந்த ஒரு குட்டிகள் மட்டும் 5 குட்டிகள் கருநிறமாக கருப்பு பன்றியாக இருக்கும், ஒரு பன்றி மட்டும் வாயிலும் வாளிலும் வெண்மையுடையதாக இருக்கும், அவன்தான் என்னால் சபிக்கப்பட்ட சிஷ்யன் என்று அடையாளம் சொல்லிவிட்டார் ஆச்சாரியன். உடனே சிஷ்யர்கள் எல்லாம் அந்த சுனைகலம் என்ற ஊருக்கு ஓடி போய் கையில் தடி எடுத்துன்னு போய் அந்த பன்னியை அடிக்க போனாலாம். ஐயோ, என்னை ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டுதான். நீ தானடா சொன்ன என்னை பன்றியாக எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு அடிச்சிட்டீங்கன்னா நான் மீண்டும் வந்துடுவேன் கிட்ட சொன்னியா, அதனால் உன்னை சாகடிக்க போகிறோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் அப்போ மனுஷனாக இருந்தேன், தெரியாதனமாக சொல்லிட்டேன். அது மாதிரி இப்பொழுது நான் பன்னியாக இருக்கேன். என்ன அருமையான வாழ்க்கை இது, அழகான சாக்கடை, அழகான சாக்கடை தண்ணியில் உருண்டு பரண்டுன்னு இருக்கேன். எனக்கு எங்கள் அம்மா தினமும் நிறைய பால் கொடுக்குறா, எனக்கு சகோதரர்கள் 5 பேர் இருக்கா, இந்த சுகத்தெல்லாம் விட்டுட்டு நான் திருப்பியும் மனுஷனாக வரணுமா, எனக்கு அந்த பன்னி தான் பிடிச்சிருக்கு, என்னை கொள்ளாதீங்கன்னு கெஞ்சித்தான். சிஷ்யர்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி, நம்ம ஆச்சாரியன்ட்டே போய் சொல்லுவோன்னு சொன்ன பொழுது ஆச்சாரியன் சொல்கிறான், அந்த பையனை நீங்கள் இப்படி சாபம் கொடுத்தீங்க, சாப விமோசனமும் கொடுத்தீங்க, பன்னி பிறவி நீங்கினால் திருப்பி இங்கே அவன் சிஷ்யனாக வருவான்னு சொன்னீங்க, ஆனால் அவன் வரமாட்டேன்றான், பன்னி பிறவி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். என்ன பொழுது ஆச்சாரியர் இன்னும் ஒரு உதாரணம் சொன்னாராம். ஒரு சில லட்சம் ரூபாயை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறோம், அது மேலே ஒரு கட்டெரும்பு போச்சுன்னா அதுக்கு பணம் அது தெரியுமா? ஏதோ நடந்து போகிறதுக்கு ஒரு இடம்னு நினச்சிட்டு போகும். அதே நாம் பார்த்தா என்ன பண்ணுவோம், ₹1,00,000 அங்கலாப்புன்னு இந்த ₹1,00,000 நமக்கு கிடைக்காதான்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனால் கட்டெரும்பு என்ன நினைக்கும், அதனுடைய மதிப்பு அதற்கு தெரியாது, அது ஏதோ ஒரு கடந்து போகின்ற இடம் என்று நினைத்து போகும். அதுக்கு எங்கே உணவு இருக்கின்றதோ அங்கே போய் தானே அது சாப்பிடும். அது மாதிரி தான் மனம் இருக்கின்றது, மனுஷ மனம் இருக்கின்றது. ஆகையால் தான் எம்பெருமான் யார் யாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதை அவர்கள் எந்தெந்த ரூபத்தில் எப்படியெல்லாம் வேண்டுகின்றார்களோ அப்படியே கொடுத்து விடுவார். அப்போ மனுஷனாக இருந்த பொழுது இந்த சத்சங்கம் வேண்டும்னு குருகுலத்துக்கு வந்தான், இப்போ பன்னியாக இருக்கும் பொழுது நான் பன்னியாகவே போகிறேன்ட்டு பன்னியாகவே இருக்கணும்ன்ட்டு கேட்குறான்.
அது எம்பெருமானுடைய சங்கல்பம். அது எம்பெருமான் அவனுக்கு கொடுத்த அனுகிரகம்ட்டு ஆச்சாரியர் உபதேசத்தை விளக்கி சொன்னாராம். இது எதுக்கு இங்க சொல்ல வரேன்? இது உபனிஷத் கதை. இதுதான் இன்னைக்கு சில பேர்லாம் நாங்கள் பண்ணிக்கு பூணல் போடுறோம், பண்ணிக்கு திருமணிட்டு விடுறோம்னு அபத்தமா பண்றாங்களே, அவர்களெல்லாம் பன்றி பிறவிகள். அவர்களுக்கு தெரிந்த ஞானம் அவ்வளவுதான் என்று நாம் அவர்களை மன்னித்து விடுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அருளேலோர் எம்பாவாய் என்பது அவரவர் தகுதிக்கு ஏற்ப எம்பெருமான் அருள் புரிவான் என்பதுதான் அருளேலோர் எம்பாவாய் என்பதற்கு அர்த்தம். யாருக்கு என்ன தகுதியோ அதன்படியே தான் எம்பெருமான் படி அளப்பான். அந்த வகையிலே நாமெல்லாம் தகுநிலை பெற்றிருக்கின்றோம், சத்சங்கத்தில் இருக்கின்றோம், சரணாகதி பண்ணுகின்றோம். நமக்கு எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சம் கிடைத்து நாம் எல்லோரும் நிச்சயமாக முக்தாத்மாக்களாக எம்பெருமானிடம் லயமடைந்து விடுவோம் என்பதை உணர்த்துவதுதான் அருளேலோர் எம்பாவாய் என்ற இந்த பாசுர வரிகளுக்கு, பாசுர வார்த்தைகளுக்கு உபனிஷத் கதையை எடுத்துக்காட்டி வியாக்கியானம் பண்ணுவார்கள் பெரியவர்கள். வழக்கம் போல இந்த பாசுரத்தை ஏல் ஓர் எம்பாவாய் என்று முடிக்கின்றால் அதற்கு என்ன அர்த்தம் நம்ம பல விதமாக பார்க்கின்றோம். இப்படி இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உனக்கே சேவகம் செய்வோம் என்று போற்றிய எங்களை எமக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றாள் கண்ணனிடம். அன்று நீ உலகத்தை அளந்து எம்மை தேடி வந்தாய், இன்று நான் உன்னை தேடி வந்துள்ளோம். அன்று உலகத்தை அளந்த பெருமாளே, இன்று உன் பொத்தாமரை அடி போற்ற நாம் வந்திருக்கின்றோமே, எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுக்காக அருள் புரிந்து நாங்கள் வேண்டிய அணிகலன்களை எங்களுக்கு கொடுத்து உன்னுடைய சொரூபத்தை நாங்களும் பெறும்படி அனுகிரகிக்க வேண்டும். சங்கு வேண்டும், சக்கரம் வேண்டும், கொடி வேண்டும், அப்புறம் என்ன கேட்டா விதானம் வேண்டும். இவற்றையெல்லாம் கொடுத்து விட்டால் நாங்களும் உன்னை போன்ற திருமேனி உடையவர்களாக ஆகிவிடுவோம், சாரூபியம் அடைந்து விடுவோம் என்று சொல்லுகின்றாள். ஆகவே இந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் பாஞ்சசன்னியம் போன்ற சங்கங்களை அனுப்பி வைத்தான். நோன்புக்கு வேண்டிய பறையை கொடுத்து அனுப்பினான். மங்கள தீபமாக நப்பினை பிராட்டியை உடன் அனுப்பினான். கொடியாக கருடனை அனுப்பி வைத்தான். ஆதிசேஷனை விதானமாக அனுப்ப அந்த விதானத்தை கண்டு மற்றவர்கள் பயப்படுவார்கள் என்பதனால் அவன் அணிந்திருந்த பட்டு பீதாம்பரத்தையை விதானமாக பந்தலாக அமைத்துக் கொள்ள அனுபவித்து விட்டான். இவை எல்லாவற்றையும் வந்து அணிந்து கொண்டவுடன் சாரூபியம் வந்துவிட்டது ஆண்டாளுக்கும் அவளுடைய தோழியர்களுக்கும். அப்படி என்றால் நமக்கும் சாரூபியம் வந்துவிடும். எம்பெருமானிடம் இவ்வாறு நாம் சரணாகதி பண்ணினால் என்று பக்தியினுடைய முக்தி நிலையாகிய பகவானுடைய சாமியா பக்தி நிலையை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டுகின்றாள். நாளைய பாசுரத்திலே சாயுஜ்யம் எம்பெருமானுடன் ஐக்கியமாகின்ற நிலையை எடுத்து சொல்லுவாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஆண்டாள் நமக்கு காட்டிய வழியில் நாம் தூயோமாய் வந்து தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து எம்பெருமானை நாம் அவன் உள்ளத்திலே சென்று தங்க வேண்டும் என்றால், அவன் நம் உள்ளத்திலே வந்து தங்க வேண்டும் என்றால் அவனிடம் சரணாகதி பண்ணுவதுதான் ஆண்டாள் நமக்கு காட்டிய வழி இந்த பாசுரத்தில் என்பதை விண்ணப்பித்து இந்த பாசுரத்தினுடைய விசேஷ அர்த்தத்தை இத்துடன் பூர்த்தி பண்ணுகின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.